கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிழ்ச்சியான காலை நல்வாழ்த்துக்கள். 128ஆம் சங்கீதம். ஒவ்வொரு திருமணங்களிலும் ஏறக்குறைய தவறாமல் வாசிக்கப்படுகிற ஒரு அற்புதமான சங்கீதம். இது ஆரோகண சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருப்பது இன்னும் அற்புதமான ஒரு விஷயம். குடும்ப தலைவனை மையப்படுத்தின சங்கீதம், குடும்ப தலைவனை பற்றியே சொல்லுகிற ஒரு சங்கீதம். ஒரு குடும்பத்தின் தலைவன், அதாவது கணவன், ஹஸ்பண்ட் என்று அழைக்கப்படுகிறவன் எப்படி இருந்தால் அந்த வீட்டிலே அவனுடைய வைஃப், மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், அதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம், இந்த குடும்பத்தினுடைய மொத்த ஆசீர்வாதம், இவைகளை பற்றி சொல்லுவதுதான் 128ஆம் சங்கீதம். இந்த சங்கீதத்திற்கு அழகான பாடல் நம்முடைய தமிழிலே உண்டு என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழி, தேவனுடைய வழிகள் என்று சொல்லும் பொழுது அது எங்கே நாம் போய் பார்ப்பது, அந்த வழிகளை நாம் எங்கே அறிந்து கொள்வது என்று சொன்னால் தோரா, முதல் 5 ஆகமங்கள். முதல் 5 ஆகமங்களில் சொல்லப்பட்டபடி, தோராவில் சொல்லப்பட்டபடி எவன் நடக்கிறானோ அவனை பாக்கியவான் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே. இந்த பாக்கியவான் என்று சொல்லும் பொழுது அது எது வாக்கியம் என்று சொல்லி கீழுள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இப்ப பாக்கியவான் சொல்லிட்டார்ல, பாக்கியவான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய கைகளின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவது அவனுக்கு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியவானுக்கு அவன் கைகளின் பிரயாசத்தை அவன் கொண்டு வரும் பொழுது அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. உண்மையான பாக்கியம் என்று சொல்லும் பொழுது அவன் திருமணம் செய்த அவனுடைய மனைவி, பிள்ளைகள், நன்மை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இஸ்ரவேலினுடைய மக்களுக்கு புரியும் வண்ணமாக அற்புதமான உதாரணங்களை இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் முன்வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டிகை கொண்டாட போகும் பொழுது குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக பண்டிகை கொண்டாட போகிறார்கள். பண்டிகை கொண்டாட போவதே கர்த்தருடைய வழியை அவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்பதுதான் அதனுடைய சரியான அர்த்தமாய் காணப்படுகிறது. மனைவி யார்? மனைவி எப்படிப்பட்டவள்? மனைவியினுடைய காரியங்கள் என்ன? 3வது வசனத்திலே முதல் பகுதியில நாம் வாசிக்கிறோம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். இப்ப இவர் சொல்ல வருகிற விஷயத்தினுடைய பின்னணியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இதனுடைய அர்த்தம், கனிதரும் திராட்சை கொடி, அந்த கிரேப் வைன், கிரேப்ஸ். இஸ்ரேல் தேசம் திராட்சை பழத்திற்கு பேர் போனது. 12 வேவுகாரர்களை மோசே இஸ்ரேல் தேசத்தை உளவு பார்ப்பதற்காக அனுப்பின பொழுது அவர்கள் தேசத்தின் கனிகளை கொண்டு வர சொன்ன பொழுது எஸ்கோல் என்கிறதான அந்த பிரான்ச்சே கொண்டு வராங்க. அந்த பள்ளத்தாக்கிலிருந்து பெரிய பெரிய திராட்சை பழங்கள், குலைகள், மாதுளம் பழங்கள், அத்திப்பழங்கள், இதுல ஹீப்ரான் கிரேப்ஸ் தான் இருக்கிறதுல டேஸ்டான கிரேப்ஸ். அதனுடைய ருசி விவரிக்கவே முடியாது. அந்த கிரேப்ஸினுடைய ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வைன். இவர் என்ன சொல்ல வருகிறார்? உன் மனைவி உனக்கு வைனா இருப்பா. வைன் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் விற்கிற மதுபானத்தை நீங்கள் நினைக்காதீர்கள். அந்த மதுபானத்தை நாங்கள் சொல்லவும் இல்லை, அதை பற்றி நாங்கள் பேசவும் கிடையாது. அது வேதத்திற்கு புறம்பானது. ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் த கோஷர் வைன். ஓகே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தண்ணீரை வைனாக மாற்றினார். வைன் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அது 3% தான் இருக்கும், அதுல அது போதை வராது. இவர் என்ன சொல்ல வருகிறார்? வைன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய மனைவி எனக்கு ஒரு செடேஷன், மை வைஃப் தான் எனக்கு எல்லாமே. ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய மனைவி அவளுக்கு போதையாக இருப்பாள், வைனாக இருப்பாள், செடேஷனாக இருப்பாள். எத்தனை ஆண்கள் சொல்ல முடியும் என் மனைவி எனக்கு போதை என்று சொல்லி? பிள்ளைகள் யார்? அந்த 3வது வசனத்தினுடைய கடைசி பகுதி என்ன சொல்லுகிறது?
உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகளின் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். நீங்க ஒரு பிக்சர் பாக்குறீங்க, அந்த பிக்சர்ல ஆலிவுக்கு பக்கத்துல வருகிற ஷூட். ஒரு ஒலிவ மரத்தை நீங்கள் சாகுபடி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒலிவ மரத்தினுடைய பக்கத்துல வருகிறதான அந்த கிளையை எடுத்து அதை பட் பண்ணி வேற ஒரு இடத்துல நீங்கள் நடும் பொழுது இன்னொரு ஒலிவ மரம் வந்துவிடும். இங்க சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். ஆலிவ் என்று சொல்லும் பொழுது ஆலிவ் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ஆலிவ் ஆயில் மற்ற எண்ணெயை விட ஒலிவ எண்ணெய் உடலுக்கு சிறந்தது என்று சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், எல்லா எண்ணெயும் சீட்லிருந்து வருகிறது. நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இவைகள் எல்லாம் விதையிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள். ஒலிவ எண்ணெய் விதையிலிருந்து வருவதல்ல, பழத்திலிருந்து வருவது. So it can be called as fruit juice, not oil. அதனாலதான் ஒலிவ எண்ணெய் மிக சிறந்ததாக காணப்படுகிறது, சரீரத்திற்கு ஏற்றது, உடலுக்கு ஏற்றது, இருதயத்திற்கு ஏற்றது என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இப்போ மனைவி யார் என்று சொன்னால் கிரேப்ஸினுடைய ஃபைனல் ப்ராடக்ட் வைன், பிள்ளைகள் யார் என்று சொன்னால் ஆலிவனுடைய ஃபைனல் ப்ராடக்ட் ஆயில். இப்ப மனைவி வைன், பிள்ளைகள் ஆலிவ் ஆயில். இப்ப இந்த ரெண்டும் ஒரு மனிதன் ஒரு வீட்டில் இருக்கும் பொழுது அது என்னவாக பயன்படுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய சரீரத்தில் காயங்கள் படும் பொழுது அந்த காயத்தில் வார்த்து கட்டுவதற்கு எண்ணெயும், அதாவது ஆலிவ் ஆயிலையும் வைனையும் மிக்ஸ் பண்ணி கட்டினா அந்த காயங்கள் சீக்கிரமாக ஆறிவிடும், அந்த வேதனை மறைந்துவிடும். இதைத்தானே சமாரியன் செய்தான். குற்றுயிரும் கிளையருமாய் ரோட்டோரம் கிடந்த, சாலையோரம் கிடந்த, வழியருகாக கிடந்த, கள்ளர்களால் அகப்பட்டு காயமடைந்திருந்த மனிதனை சமாரியன் என்ன செய்தான்? எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து கட்டினான். அவனை தன்னுடைய சுய வாகனத்தில் மேல் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் ஒப்படைத்தான். ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய காயத்தை கட்டுகிறவர்களாக காணப்படுவார்கள். நீங்க பாருங்க, வைன் அண்ட் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணுகிற படத்தை பாருங்க. ஒரு குற்றுயிரும் குலையுருமாய் கிடக்கிற மனிதனுடைய அந்த காயத்திலே எண்ணெயும் திராட்சரசம் வார்த்து கட்டுகிற விஷயத்தை பாருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வைனும் ஆலிவ் ஆயிலும் மிக்ஸ் பண்ணும் பொழுது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நெஞ்சுவலி, சிராய்ப்பு, காயங்கள், வயிற்று பிரச்சனை, மூப்படைகிற விஷயங்கள், ஏஜிங், இவைகள் எல்லாம் இருந்து அது விடுதலை கொடுக்கிறது. நம்முடைய எலும்பிற்கு வலிமையை கொடுக்கிறது, நரம்புகளுக்கு வலிமையை கொடுக்கிறது, நல்ல பார்வையை கொடுக்கிறது, பளபளப்பான சருமத்தை கொடுக்கிறது, நீண்ட ஆயுளை கொடுக்கிறது. இவைகள் எல்லாம் எப்பொழுது கிடைக்கிறது என்று சொன்னால், ஒரு தோரா மேன், வைஃப் அண்ட் சில்ட்ரன் ஆர் த ஹீலிங் ஃபார் த தோரா மேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வது வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு வலியுறுத்துகிறது. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது இவைகளெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி 4வது வசனத்துல சொல்லுகிறாரே, அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்? 2வது 3வது வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவான், நல்ல மனைவியோடும் பிள்ளைகளோடும் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் சியோனிலிருந்து அனுப்புகிறார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சொல்லும் பொழுது பண்டிகை கொண்டாடுவதற்கு தவறாமல் நீ வந்து விடுவாய். எருசலேம் செழித்திருப்பதை, எருசலேம் சுகித்திருப்பதை, எருசலேம் வாழ்ந்திருப்பதை நீ காண்பாய். அதோடு கூட கடைசியாக சொல்லி முடிக்கிறார், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானமாகிய சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவையும் நீ காண்பாய். அவர் மூலமாக ரட்சிப்பு பெற்றுக் கொள்ளுவாய். இது யாருக்கு கிடைக்கிறது? குடும்ப தலைவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்ப தலைவர்களை குடும்பங்களிலே ஆண்டவர் உருவாக்குவாராக என்கிறதான வார்த்தைகளோடு நிறைவு செய்கிறோம். வாருங்கள், குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கும் நீதி நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை வேளையிலே பயந்து நடக்கிற குடும்ப தலைவர்களை நீர் உருவாக்கி குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்ப தலைவன் தோராவின்படி நடக்கும் பொழுது அவளுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள்
பாக்கியமும் நன்மையுமாய் அவனுக்கு காணப்படுவார்கள். சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கிற தேவன் தலைமுறை தலைமுறையாய் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு சமாதானமாய் இயேசு கிறிஸ்துவையும் கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற எல்லா குடும்பங்களிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். குடும்பங்களை ஆசீர்வதியும், குடும்பங்களுடைய தேவைகளை சந்தியும். கூடவே இருந்து வழி நடத்துகிற தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகியும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மனோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.